புது வீடு கட்டுறேன். என்ன டைல்ஸ் போடலாம்? ஹர்ஷா டைல்ஸ் வாங்க. இது ஆர்டினரி இல்ல, எக்ஸ்ட்ராஆர்டினரி. ஹர்ஷா டைல்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். கரூரில் தவிக தலைவர் விஜய் பங்கேற்ற கூட்டத்தில் நெரிசலில் சிக்கி 41 பேர் இறந்தனர். இந்த சம்பவத்தின் பின்னணியில் திமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இருப்பதாக சிபிஐ அதிகாரிகளிடம் தவிகவினர் புகார் அளித்தனர். இதையடுத்து டில்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் செந்தில் பாலாஜி நேற்று ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டு இருந்தது. ஆனால் அந்த சம்மனை செந்தில் பாலாஜியோ அவரது அலுவலக ஊழியர்களோ பெறவில்லை. செந்தில் பாலாஜிக்கு இமெயில் வாயிலாகவும் சம்மன் அனுப்பப்பட்டது. அதற்கும் செந்தில் பாலாஜி தரப்பில் பதில் அளிக்கப்படவில்லை. சம்மனை ஏற்று விசாரணைக்கும் ஆஜராகவில்லை. இதனால் செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் சம்மன் அனுப்ப சிபிஐ அதிகாரிகள் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் அப்படியொரு சம்மன் எதுவும் தனக்கு வரவில்லை என செந்தில் பாலாஜி மறுத்துள்ளார். இதுகுறித்து அவர் கூறியதாவது: கரூரில் நடந்த தவிக பிரச்சார கூட்டம் தொடர்பாக எனக்கு சம்மன் வரவில்லை. 3 நாட்களுக்கு முன் கரூர் ராமேஸ்வரப்பட்டியில் உள்ள எனது வீட்டுக்கு சிபிஐ அதிகாரிகள் சென்று விசாரித்துள்ளனர். அப்போது நான் வீட்டில் இல்லை, பெற்றோர் மட்டும் இருந்தனர். இதனால் சிபிஐ அதிகாரிகள் திரும்பி சென்று விட்டனர். அந்த சமயத்தில் சம்மன் எதுவும் வழங்கவில்லை. ஒருவேளை விசாரணைக்கு வருமாறு சிபிஐ சம்மன் வழங்கினால் நேரில் ஆஜராகி உரிய விளக்கம் அளிப்பேன் என்று செந்தில் பாலாஜி கூறினார்.